அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 30-31. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஆயத்தப்படுத்தாத ஒரு நிலம் அப்படிதாங்க இருக்கான். ஒரு நல்ல நிலம் இருக்குது, அது ஆயத்த மண்ணெல்லாம் அப்படித்தான். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நமது நிலம் ஆயத்தமாகணும். நம்ம குடும்பம், நம் இருதயம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமா இருக்கணுங்க. ஏன் இப்ப அந்த நிலம் அப்படி இருக்குது? சோம்பேறியா இருக்கிறான். ஆகவே தான் நிலத்தை ஆயத்தப்படுத்தி இன்ட்ரெஸ்டே இல்லை அவனுக்கு. ஆக சோம்பல். வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணுங்க. ஏன் வேலை கிடைக்கல? வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. வேலையா இல்ல, இருக்குது வேலை. உன் இருதயத்துல நீ இன்னும் வேலை தேடணும்னு என்ன வரல உனக்கு? கிடைச்ச வேலை முதல்ல செய்யுங்க. எடுப்புல ஐஏஎஸ் கலெக்டரா வரணும்னா எப்படி அது? ஐபிஎஸ் ஆகணும் எப்படி அது? நீங்க நினைச்ச வேலையை தான் கிடைக்கணும்னு இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வேலையை செய்ய தொடங்குங்க. அதே இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆக சோம்பலா மட்டும் இருக்க கூடாது. வேலை கிடைக்கல, நான் நினைச்ச வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, என் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைச்சதை செய்யுங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். தேவ பிள்ளைகள் இந்த காலத்துல நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்கும் பொழுது உழைக்க வேண்டிய இந்த காலத்தை உழைக்கணும். அடுத்த உழைப்புல வாடன்னு நினைக்க கூடாது. புருஷன்னா புருஷன் உழைக்கத்தான் செய்யணும். மனைவியின் சம்பளத்துல வாழ்க்கை ஓட்டணும்னு நினைக்க கூடாது. நீங்களும் சம்பாத்தியம் பண்ணணும், அவங்களும் சம்பாத்தியம் பண்ணணும். உழைக்கணும் சார். அடுத்தவர் உழைப்பில் வாடன்னு நினைக்கப்படாது. கடுமையா உடைங்க, வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்பி செயல்படுங்க. கர்த்தவங்க படகு நிரப்புவார். ஆகவே அதிகாலையில் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை ஜெபம் தாங்க பெரிய பலன் நமக்கு. அதிகாலை குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபம் 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த வல்லம் உண்டு. ஆக கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு. ஆக சோம்பேறி இருக்கப்படாது. ஆக அதிகமாய் தூக்கத்துக்கு நேரத்தை கொடுக்காதீங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பலனை தருவார். ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. ஜெபிக்கிற நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது. அது உங்க வீட்டு கதவை நிச்சயமாய் தட்டும். ஜெபிக்கிற நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டா. சகோதரியை கர்த்தர் சொல்றார், நான் ஜெபிக்கிற ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு விழுவேனோ? இல்ல, வெட்கப்படவே மாட்டீங்க. உங்க தலை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கிற வீட்டை கர்த்தர் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.